வரைக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்த கணபதி தன்னுடைய சின்ன வயசுல நடந்த சில அனுபவங்களை பத்தியும், தனக்கு நடந்த முதல் கல்யாணத்தை பத்தியும், அந்த கல்யாணம் எப்படி நீடிக்காம போச்சு, இதெல்லாம் பத்தி ரொம்ப சோகத்தோட நம்ம கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறமா ஃப்ளோரா மேரின்றவங்கள கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த ஃப்ளோரா மேரி தான் இப்ப நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்களே கேட்போம். ஃப்ளோரா மேரி, நீங்க உங்க கணவரை பார்த்து முதல் தடவை பாக்குறீங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையாமே? ஒத்துக்கல, பக்கத்து வீடு தாங்க. ஒத்துக்கல. என்ன ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாருங்களா, அந்த காரணத்தினால. அந்த காரணத்தினால இல்லைங்க, அது இல்லாம இவங்க அம்மா அப்பாலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி. அது எங்க அண்ணனுங்களுக்கு பழக்கம், அதனால வேண்டாம் அப்படிங்கிற. பழக்கப்பட்ட குடும்பமா? எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லைங்க, எங்க பெரிய அண்ணாவுக்கு பழக்கம். அது அவங்க அப்பா அம்மா எல்லாம் பழக்கம். ஏன்னா அந்த ஊருக்குள்ள வேலைக்கு போறதுனால அது எல்லா ஆளுங்களும் பழக்கங்கிறதுனால அப்ப இவரும் பழக்கம். அதனால இவரு எனக்கு அவ்வளவுக்கு பழக்கம் இல்ல. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டு பக்கத்தால குடி இருந்தாரு. அப்ப நான் ஒரு கவுண்டரமா எங்க வீட்டு பக்கம் நாங்க இருந்தோம். அப்ப நான் கேட்டேன், என்னக்கா சுண்ணாம்பு படிச்சிருக்குது லைன் வீட்டுலன்னு. வேலம்பலத்துல இருந்து ஒரு பையன் கல்யாணம் பண்ணி இங்க புதுசா குடி வராமல, ஈஸ்வரன் கோயில்ல நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சரிந்தேன். அப்புறம் கல்யாணம் பண்ணி 2 நாள் கழிச்சு நான் பார்த்தேன். அப்புறம் இருந்தாங்க. அப்புறம் அந்த பிள்ளைக்கு என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நான் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வருவேங்க. அப்ப போயிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த பிள்ளை இருக்க மாட்டேங்குது, ஊருக்கு போறேன்னு அடம் பண்ணுது, இங்க வந்து இருந்துக்குது, சோறாக்க மாட்டேங்குது, துணிமணி துவைக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. நான் அது இப்ப அது எனக்கு அப்போ ஒண்ணு இது தெரியல எனக்கு. சரி, யார் இப்படி சொல்றாங்க, என்ன இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, என்னமோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுட்டு இருந்துட்டு போயிருவேன். அப்புறம் அந்த பிள்ளை, நான் எங்க அம்மா ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிச்சு, கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு 2 நாள் கழிச்சு கூட்டிட்டு வரதுக்கு போன பிறகு அந்த பிள்ளை வரலங்கிறது எனக்கு தெரியும். நான் வரமாட்டேன், அங்க இருக்க மாட்டேன் அப்படிங்கும் போது சரி இவங்க போனாங்க வந்தாங்க, அதை பத்தி என்ன ஒண்ணும் கண்டுக்கலைங்க. அப்புறம் திடீர்னு அப்புறம் என்ன கட்டி சொல்லி கேட்டாங்க, எங்க அம்மா கிட்ட சொல்லி. எங்க அம்மா என்கிட்ட சொல்லுச்சு. அப்ப நான் சொன்னேன், வேண்டாமா, ஏற்கனவே ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்து 10 நாள் கூட இருக்கல, ஆனா இந்த பிள்ளையும் போயிருச்சு, என்ன காரணங்கிறது நம்மளுக்கு தெரியாது, வேண்டாம் எனக்கு அது வேண்டாமா, நம்ம அவங்க அண்ணனுக்கு தெரியுமில்ல அவங்க அம்மா அப்பால ஒரு மாதிரின்னு, இது தனியா தானே ஆக்கி சாப்பிட்டுட்டு இருக்குது, நம்ம இதை நம்பி கல்யாணம் பண்ணக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா மறுபடியும் கேட்கட்டும். அப்ப மேற்கொண்டு கோயம்புத்தூர்ல அக்கா அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் வர வச்சு உக்காந்து பேசலாம், எல்லாத்துக்கும் சம்மதம்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல யாரு நம்ம குடும்பத்துல யாருக்கு வேண்டான்னா எனக்கு வேண்டாம், எனக்கு இஷ்டம் இல்ல, ஏன்னா ஏற்கனவே ஒரு பிள்ளை போயிருச்சுல, போய் அந்த பொண்டாட்டி கூட்டிட்டு பழைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 6 மாசமா வருஷ கணக்குல இருக்குங்க, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். வருஷக்கணக்கு ஆயிருக்குங்க. இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த கல்யாணம் நடந்து 8 மாசத்துல இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. அது ஒரு வருஷத்துக்குள்ள. ஒரு வருஷத்துக்குள்ள. அப்புறம் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் எங்க அம்மா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி, இந்த பையன் நல்ல பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த பக்கத்துல அந்த கவுண்டரக்காவும் சொல்லிச்சு, நல்ல பையன்ல அவங்க அம்மா அப்பா எதுக்கு வரமாட்டாங்க, நானாச்சு நாளைக்கு ஏதாவது ஒண்ணா நான் அந்த பையனுக்கு நான் தான் அம்மா அப்பா எல்லாம் அப்படி இப்படி ஆளாளுக்கு இது பண்ணி நாலா பக்கத்துல இருந்து உங்களுக்கு பிரஷர். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ கல்யாணம் கூட பண்ணல, கல்யாணத்துக்கு ஒரு 4 நாள் இருக்கையில அவங்க அம்மா என்னைய ரோட்ல பாத்துச்சுங்க. நான் வேலை செஞ்சுட்டு சனிக்கிழமைனாலும் சம்பளம் வாங்கிட்டு வந்தேன், இனிமேட்டு வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஓனர்கிட்ட சொல்லிட்டு. என்ன வேலைமா? நான் தீப்பெட்டி கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப சனிக்கிழமைனாலும் சம்பளம் வாங்கிட்டு அந்த ஓனர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், இனிமேட்டு நான் வேலைக்கு வர மாட்டேங்க அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு ரோட்ல போய் எங்க அக்கா பொண்ணு ஒரு குழந்தை ஒண்ணு நான் எடுத்து வளர்த்திக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு இந்த வளையல் அது இதெல்லாம் சந்தையில வாங்கிக்கிட்டு வந்தேன். அப்போ ஒரு கோயிலுக்கு எதிர்த்தாப்புல, மாரியம்மன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல அவங்க அம்மா அங்க இருந்து வந்துச்சு. அப்ப அப்ப சொன்னாங்க, எதிர்த்தாப்புல உன் மாமியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்தது இல்லக்கா அப்படின்னு. ஆனா அந்த அம்மா என்ன பார்த்துச்சா பார்க்கல எனக்கு அது தெரியாதுங்க. அங்க இருந்து வந்ததும், நீ எப்படி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே சத்தம். அப்புறம் என் கூட இந்த 4 பிள்ளைங்களும் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அப்ப நீ எதுவும் பேசாதடி அப்படின்னு சொல்ல, அப்படியே எப்படியும் கொஞ்சம் கெட்ட வார்த்தையிலேயே திட்டுச்சு, என் பையனை விட்ட உனக்கு வேற ஆள் கிடைக்காதா அப்படி அப்படின்னு
அந்த மாரியா கோயிலுக்கு எதிர்த்தாப்புல மண்ணை வாரி விட்டுருங்க. அப்போ நான் சொன்னேன், எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்கக்கூடாது, எங்க அண்ணன்கிட்ட போய் கேளு அப்படின்னு. கல்யாணத்துக்கு ஒரு 4 நாள் இருக்குல்ல இந்த பிரச்சனை. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? திருமணம் ஆரம்பத்துக்கு 10 வருஷம் நல்லா இருந்தோம். ஆனா 10 வருஷம் நல்லா இருந்தது. 10 வருஷம் நல்லா இருந்தா இவங்க அம்மா அப்பா எதுக்கு வர்றது இல்ல. பசங்க என் கொழுந்தனாருங்க மட்டும் அப்பப்ப வருவாங்க. அவங்க அம்மா அப்பா தான் வேணா சின்ன வயசுலயே அவருக்கு இது இல்லாம போயிடுச்சு, தொடர்பு இல்லாம போயிடுச்சு இல்லையா? உங்க கணவரை பொறுத்த வரைக்கும்? என் கணவர் பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் நல்லா இருந்தோம். நாங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லது கெட்டதுக்கு போவோம் வருவோம் பிடிப்போம். 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சு? 10 வருஷத்துக்கு ஒருபாடு சின்ன சின்ன சண்டை வருங்க. ஆனா அப்பப்ப நாங்க சேர்ந்துக்குவோம். சின்ன நானும் வேணா நான் தான் ஓவரா பேசுவேன் எங்க வீட்டுல. கொஞ்சம் அதிகமாவே பேசுவேன் நானு. அது சரின்ட்டு போயிடும். அப்புறம் சின்ன சின்ன சண்டை வரும்போது அது ரொம்ப பெரிய சண்டை ஆயிருச்சுங்க சேலத்துல. அப்ப அந்த பெரிய சண்டை ஆயிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன் எங்க அண்ணன் வீட்டுக்கு. என்ன விஷயத்தினால? சும்மா அது தேவையில்லாத சண்டை வருங்க. சும்மா சண்டைன்னா ரொம்ப பெரிய சண்டை வந்தது. நீங்களே அந்த பெரிய சண்டை வந்து கோச்சுக்கிட்டு நான் போயிட்டேங்க. இந்த தீப்பெட்டி கம்மில வேலை செஞ்சுட்டு இந்த காசு பிரச்சனை இல்ல. அவங்க சித்த போட்டு பையன் வந்து காசு 5000 ரூபாய் வாங்கிட்டு போவா. அது எனக்கு தெரியவே இல்லைங்க. அப்புறம் அந்த பையனும் எனக்கு ஒரு நாள் போன் பண்ணி சொன்னான், அண்ணி இப்படி இவருடைய சித்தப்பா பையன் அவன் வந்து 5000 ரூபாய் வந்து பணம் வாங்கிட்டு போனேன். ஏற்கனவே 4000 ரூபாய் வாங்கிட்டு போனேன். கொண்டாந்து கொடுத்துட்டேன். திருப்பி 5000 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கிறேன். இன்னைக்கு கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். நான் கொண்டுட்டு வரல. இந்த 4 நாள் கழிச்சு தரேன் அண்ணங்கிட்ட சொல்லுன்னு சொல்லி சொன்னிச்சு. எனக்கு அண்ணன் முன்ன கொடுத்த 4000 ரூபாயும் தெரியாது. இப்ப வாங்கிட்டு போன 5000 எனக்கு தெரியாது. சரி. அப்ப நான் போய் கம்பெனிக்குள்ள போய் கேட்டேன், இந்த மாதிரி உங்க சித்தப்பா வீட்டு பையன் போன் பண்ணான்னு காசு கொடுத்தேன்றதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல, முதலுக்கு காசு கொடுத்தியாம இப்பயும் காசு கொடுத்தியாம நீ சொல்லணும் இல்ல. நான் எதா இருந்தாலும் எங்க குடும்பத்துல யாருக்கு என்ன செஞ்சாலும் நான் சொல்றேன்ல, நீ சொல்லணும்ல. அவங்களும் முதலுக்கு ஆகவே வேண்டாம் தானே எல்லாம் நம்மளையும் ஒதுக்கி வச்சாங்க. அந்த சின்ன சைக்கிளுக்கு உன்னை சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்கல்ல. இப்ப நீ போய் அவங்க பையனுக்கு நீ காசு கொடுத்துருக்கீல்ல, அவங்க போது அதுலயே சின்ன சண்டை பெருசாயிருச்சு. பெருசாகி சண்டை பாய் கூட 2-3 நாளா இருந்தேன். அப்புறம் எனக்கு அடுத்த நாளும் சண்டை எனக்கு ரொம்ப 3 நாள் கழிச்சு சண்டை எனக்கு கோவம் அதிகமா வந்துச்சு. ஆளுங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செஞ்ச இடத்துலயே போய் நான் சத்தம் போட்டு ஆமா சத்தம் போட்டுட்டு வந்தேன். வந்துட்டு என்னையும் பிடிச்சி அடிச்சாப்புல நானும் இது பண்ணிட்டு கோச்சிக்கிட்டு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு நான் காலையில ஊருக்கு போயிட்டு சாயந்தரம் அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் வந்துட்டாப்புலைங்க. அப்போ நான் ஃப்ரெண்டு எங்க அண்ணனுடைய மச்சனை போன் பண்ணாப்புல, இந்த மாதிரி ஃப்ளோரா அங்கதான் இருக்குதுன்னு. இருக்கட்டும் அவன் அங்கேயே இருக்கட்டும், இங்கெல்லாம் வர வேண்டாம், எனக்கு சோறாக்கி போறதுக்கு எங்க அப்பனும் எங்க அம்மாலும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அப்பனும் தம்பி வந்திருக்குது அம்மாலும் தம்பி வந்திருக்குது அப்படின்னு சொல்ல போகும்போது, வந்திருக்குதா இரு நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு பஸ் ஏறி நான் ராசிபுரத்துல இருந்து சேலம் வந்து சரியான சண்டைங்க. நீ இத்தனை வருஷமா வராது பொம்பளை, இன்னைக்கு என்னத்துக்கு நீ வந்த? நீயே நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு கூட்டிக்குவோம், நீ எதுக்கு வந்த? நீயே பெத்த ஒரு பாசம் இருக்கும் போது நீ அப்ப வந்து இருக்கணும், இப்ப நீ வரக்கூடாது, விட்டு வெளியே கிளம்பு அப்படின்னு 2 பேர்த்தையும் முடிக்கி விட்டுட்டேன். அப்புறம் அதுலயே அப்புறம் அவங்க வரல. அப்புறம் அதுக்கு பிறப்பா திருப்பி வந்தாங்க. கணவர் என்ன சொன்னாரு? அவரு எனக்கு எங்க அம்மா அப்பா வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன், உங்க அம்மா அப்பா வேண்டாம்னு சொல்லித்தானே என்ன கல்யாணம் பண்ண, இப்ப வந்து நான் இப்ப இத்தனை வருஷம் கழிச்ச பிற்பாடு உங்க அம்மா அப்பா வேணுங்கிறீல்ல, அப்ப நீ போய்க்கு உங்க அம்மா அப்பா கூட அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து எனக்கு உடம்பு சரியாம இருந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணி இருந்தது. அப்ப வந்து இருந்திருந்தாங்க ஒரு 10 நாள் இருந்திருந்தாங்க. அப்பயும் கொஞ்சம் 3 சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்ப எங்க அம்மா எனக்கு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லிச்சு, வாடா இவ்வளவு விட்டுட்டு வாடா, உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த வயசு உங்க அப்பா இந்த வயசு கல்யாணம் பண்ணி பிள்ளை பெத்துட்டானே, உனக்கு 7 பொண்டாட்டி கட்டலாம் உங்க வயசுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்ததுங்க. அப்ப நான் குடியிருந்த கம்பெனி ரிஸ்க் எடுத்து இல்லைங்களா, அந்த ஓனர்கிட்ட நான் போய் சொன்னேன். அவர் அந்த எஸ்ஐ, அவர் போலீஸ் சேலத்துக்கு, அவர் எஸ்ஐ, அவர்கிட்ட நான் போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாருங்கப்பா இந்த மாதிரி அந்த அம்மா சொல்லுது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சில்லற புத்திமா, நீ பேசாம இரு பாக்கலாம், இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு நானும் 2-3 நாளா கம்முன்னு இருந்தேன். அப்ப திருப்பி அதே வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுங்க. அப்ப நான் டக்குன்னு சொல்லிட்டேன், நான் பாக்கல இது என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலான்ட்டு நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நீ 7 பொண்டாட்டி நீ கட்ட வேண்டாம், எதுக்கு நீ 7 பொண்டாட்டி கட்டுற, நீயே கூட்டிட்டு போய் நீயே தாலி கட்டிக்கோ, கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அன்னையோட சரிங்க அந்த பொம்பளை நான் இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை, ஏதோ ஒன்றும் இல்லை. நான் கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டேன். என்னோட நகை மட்டும் ஒரு 5-6 பவுன் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். மீதி ஒரு பைசா கூட நான் எடுத்துகிட்டே வரலைங்க. என் பிள்ளைங்க மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்கூலில் கொண்டாந்து சேர்த்து இப்போ நான் வீட்டு வேலைக்கு போய் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான்
என் கூடயே இருந்துக்கிட்டு கேரளால பொண்ணு பார்த்து கல்யாணம் நல்லா நிச்சயம் பண்ணிட்டாப்ல. இப்ப மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கிறாப்ல. 3ஆவதா? ஆமா. ஆனா எனக்கு தெரியல. நான் கேட்டேன், நான் அங்க கம்பெனி வைக்கிறதுக்கு இடம் பார்க்க போறேன், இங்க கம்பெனி வைக்க இடம் பார்க்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நானும் உண்மையை நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பொழுது என் வீட்லயே எல்லாமே பண்ணிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு எல்லாமே இருந்துட்டு கடைசியில கல்யாணம் பண்றது. அப்ப நான் ஒரு நாள் வண்டியில போய் என்னமோ எடுக்கிறதுக்கு போனேன். போகும்போது பத்திரிக்கை இருந்தது. பத்திரிக்கை போது மலையாளத்துல எழுதி இருந்தது. அப்ப எங்க சித்தப்பா பொண்ணு மலையாளம் படிக்கும். எங்களுக்கு தான் தெரியாதுங்க. எங்க சித்தப்பா பொண்ணு படிக்கும். அப்ப நான் போய் சொன்னேன், இது என்னன்னு படிச்சு காட்டுடி அப்படின்ட்டு. அக்கா மாமாவுக்கு கல்யாணம் 9ஆம் தேதி 11ஆம் தேதி 9ஆம் தேதி கல்யாணம். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்க? ஒன்னா இருக்கலையே. ஐயோ. இதுக்கு அவளுக்கு நீ 3 பட்டு புடவை என்னோட புடவை தான் எடுத்துட்டு போயிருக்கிறாப்ல பீரால இருந்து. நாங்க பௌர்ணமி தறி போட்டிருந்தோங்க. அந்த தறியில ஓட்டின பட்டு புடவை வச்சிருந்தது. எனக்கு 3 வச்சிருந்தது. நானே இஷ்டப்பட்டுதான் அதை எடுத்துக்கிட்டேன். நான் கலர் நல்லா இருக்குதுன்னு. அது இத்தனை வருஷமா நான் அது தைக்காம வச்சிருந்தேன். அந்த புடவை எடுத்துட்டு போய் தான் இந்த ஆளு கட்டி என்னோட புடவை பண்ணிக்கிட்டாரா? நிச்சயம் பண்ணி மோதிரம் எல்லாம் போட்டிருக்குதுங்க. அப்புறம் அந்த பத்திரிக்கை கொண்டு பார்க்கும்போது 11ஆம் தேதி கல்யாணம். நான் 9ஆம் தேதி கேஸ் கொடுக்கறதுக்கு போயிட்டேன். இங்க காந்திபுரத்துக்கு வந்துட்டேன். கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கு வந்தேன். அங்க வந்ததுக்கு இப்ப உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்கிறாருன்னு சொல்லி இடத்துக்கு ராசிபுரத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப நீங்க போய் அங்கதான் கேஸ் கொடுக்கணும். சொல்லி துடிக்குது மனசு.